வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது தெரிந்து கொள்வோம். இன்னைக்கும் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். ஒரு நாள்ல 8 மணி நேரம் கடினமா ஒர்க் பண்ற ஆட்கள் உண்டு. ஆனா, அதுல நெறைய பேர் உட்கார்ந்துட்டே வேலை பார்க்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்னென்ன மாரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றதையே ஒரு ஸ்டடியா எடுத்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, 20% அட்லீஸ்ட் உட்கார்ந்துட்டே இருக்கிறவங்களுக்கு எக்கச்சக்கமான உடல் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பவுமே உட்காந்துட்டே ஒர்க் பண்ற மாதிரியான வேலையில இருக்கோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பெருசாவும் சொல்ல, ஒரு 3 மினிட்ஸ் வாக்கு, 3 மினிட்ஸ் ஸ்டாண்டிங், 3 மினிட்ஸ் ஏதாவது ஒரு விஷயங்கள டைவர்ட் பண்ணி நம்மளுடைய கண்ண எங்கேயாச்சும் பார்க்குறது அப்படின்னு சொல்லி, இந்த 333 ரூலையாவது டெஃபினட்டா பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அட்லீஸ்ட் இத பண்ணாலாவது பெரிய பெரிய லாங் டெர்ம் எஃபெக்ட்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்றாங்க. மனுஷனுடைய ஆவரேஜான ஹைட் எவ்வளோ இருக்கும்பா அப்படின்னு கேட்டா, யூசுவலா நம்ம எல்லாரும் சொல்லிடலாம் ஒரு 5.5, 6ன்ற லெவல்ல இருக்கும்பா அப்படின்னு. அந்த மேல்ல பார்த்துட்டோம்னா இந்த ஹைட் மேண்டட்டரி அப்படின்னு சொல்வாங்க. ஆனா, முன்னாடி காலத்துலலாம் பார்த்தோம்னா எல்லாருமே 6.5க்கு மேல இருந்தாங்க. மினிமம் ஆவரேஜே 6.5 இருந்துச்சு. நிறைய பேர் 9 ஃபீட் எல்லாம் ஹைட் இருந்தாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாத்துக்கும் என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா, இன்னுமே ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய மசாய் ட்ரைப் அப்படின்ற ட்ரைப்ஸ் எல்லாமே 6.5 ஹைட்டுக்கு மேல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, பெரிய ஷாக்கிங்கான விஷயமா தான் இருக்கு. இவங்களுமே இந்த வேர்ல்டுல ஒன் ஆஃப் த ஹைட் குடுக்கக்கூடிய ஒரு ட்ரைபா தான் பார்க்கப்படுறாங்க. ஏன்னா, இவங்கள விடவும் ஹைட்டான ஆட்கள் உண்டு. இன்னும் நெறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜெனடிக்கலி எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்றதுக்கு பெரிய பெரிய உதாரணங்கள சொல்றாங்க. ஆனால் நிஜமாவே முன்னாடி ஒரு பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடிலாம் வாழ்ந்த மனிதர்களுடைய ஹைட்டுன்னு பார்க்கும்போது, டெஃபினட்டா அவங்க எல்லாருமே ஒரு 9 ஃபீட் வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால இருந்து ஒரு 10,000 பேர் மட்டும் உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலைக்கும் பிரிஞ்சு பிரிஞ்சு போனாங்க. அவங்களால தான் இப்போ உலகம் பூரா இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கான ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு முன்னாடி மனிதர்கள்லாம் தோன்ற டைம்ல எல்லாரும் ஆப்பிரிக்கால தான் வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? குரங்குல இருந்தா மனிதர்கள் வந்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த கான்செப்ட்ல பார்க்கும்போது எல்லாருமே ஆப்பிரிக்கால தான் இருந்தாங்க. அங்கேருந்து ஒவ்வொருத்தரா விரிவாக்கம் பண்றோம்னு ஒரு சில பேர் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு போவாங்க. அங்க அவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலி அமைப்பாங்க. அந்த ஃபேமிலியிலிருந்து மறுபடியும் வரக்கூடிய ஒரு குழந்தை திரும்ப வளர்ந்ததுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் தூரமா போகும். இப்படி தூர தூரமா போயி எவ்வளோ வருஷங்கள்ல உலகம் முழுக்க ஒவ்வொரு இடங்கள்லயும் மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ரீசனே ஆப்பிரிக்கால இருந்து கிளம்பி போன அந்த 10,000 பேர்கள் தான். அந்த 10,000 பேர் தான் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான டெசர்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, அது இந்த ஃப்ரோசன் ஹாட்டே சாக்லேட் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா ஒரு 10,000 இருக்குமா? அப்படின்ற மாரி நீங்க யோசிக்கலாம். ஒரு 20,000 இருக்குமா? அப்படின்னு யோசிக்கலாம். இந்த வேர்ல்டு ரெக்கார்ட்லயே இதுதான்ப்பா இடம் பிடிச்சிருக்கு. வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் டெசர்ட் அப்படின்னு. இதோடைய ரேட்டு ரூ. 20,00,000. யாரு சாப்பிடுறாங்க, சாப்பிடல அப்படின்றதெல்லாம் விஷயம் கிடையாது. ஆனா, இதுதான் இந்த உலகத்திலேயே வெரி வெரி காஸ்ட்லியஸ்ட் டெசர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயுமே இடம் பிடிச்சிருக்கு. டோ ஆங் புவா இது என்னன்னு யோசிக்கிறீங்களா? இதுவும் ஒரு டைப் ஆஃப் டீ இலை தான். இத பிக் ரெட் ரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய ரேட் எவ்வளோ இருக்கும்? 1 கிலோகிராம் அப்படின்னு பார்க்கும்போது, யாருமே நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவிலான இதோடைய ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரீசன் என்னன்னா, இதோடைய 1 கிலோ மட்டும் $1,000,000 அப்படின்னு சொல்றாங்க. யப்பா! ஒரு காரே வாங்கிரலாம். ஒரு கார் என்ன பல காரே வாங்க முடியும். இந்த 1 கிலோ டீய வாங்குறதுக்கு. பட் இருந்தாலும் இந்த உலகத்திலே இதுதான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வேர்ல்டுலயே ரொம்ப காஸ்ட்லியான லாப்ஸ்டர் எதுவா இருக்கும் டிஷ்ஷா பார்க்கும்போதுன்னு பார்த்தா, $1,000,000 லாப்ஸ்டர் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதோடைய விலை கிட்டத்தட்ட $1,00,000 வரைக்கும் இருக்குமா. இத சர்வ் பண்றது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்லனாலும், இத பிடிச்சு இத குக் பண்றது அப்படின்றதே ஒரு பெரிய ப்ராசஸ். அண்ட் அந்த அளவுக்கு டேஸ்ட் இது ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்ற மாரியும் சொல்லுவாங்க. பட் எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னாலும், ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் லாப்ஸ்டர் அப்படின்ற பட்டியல்ல இதுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vidyashi. Take care.